நம்ம எல்லாருமே பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு காரணம் நம்மளோட எல்லா பிரச்சனையும் பணம் சரி பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் நல்லா டீப்பா யோசிச்சு பார்த்தா பணம் மட்டும் நம்மளோட பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, we don't want to be discriminated by the society. அதாவது வந்து இந்த சொசைட்டி நம்மள இக்னோர் பண்ணக்கூடாது, சொசைட்டி நம்மள தாழ்வா நினைக்க கூடாது, நம்ம ஒரு ஆர்டினரி பர்சனாவே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த சொசைட்டில நம்மள அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இமோஷன் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரையுமே வந்து பணத்துக்கு பின்னாடி ஓட வச்சிருக்கு. நாம ரிச் பீப்புள்ஸ்னா ஒரு மாதிரி அண்ட் புவர் பீப்புள்ஸ்னா ஒரு மாதிரி இப்போ வரைக்கும் ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரிச் பீப்புள்ஸ் இருந்தா அதிகமா வேல்யூ பண்ணுவோம், அதிகமா ரெஸ்பெக்ட் கொடுப்போம், அண்ட் அவங்க என்ன சொன்னாலும் ஒபே பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இப்போ வரைக்கும் நம்ம இருக்கோம். ஆனா சம்வேர் நம்மள வந்து பணம் சார்ந்து யாராவது டிஸ்கிரிமினேட் பண்ணா அது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ வி ஆர் கண்டினியூஸ்லி டூயிங் தட் டு மெனி பீப்புள்ஸ், எவ்ரி ஒன். ஆனா நம்மள யாராவது அப்படி பண்ணா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இங்க ப்ராப்ளம் வந்து மணி கிடையாது, இட் இஸ் த மைண்ட் செட். நீங்க எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் யாரோ ஒருத்தவங்க உங்களை பணம் சார்ந்து டிஸ்கிரிமினேட் பண்ண தான் போறாங்க, உங்களை விட சுப்பீரியரான பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல இருக்க தான் போறாங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறதோ, நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோ கிடையாது. பணம் சார்ந்து மனிதர்களை ஏற்ற தாழ்வா பார்க்காம எல்லா மனிதர்களையும் சமமா பார்க்கறது அண்ட் அவங்களோட மாரல் வேல்யூ சார்ந்து மனிதர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தான் இதுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். நம்மள எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாரும் தாழ்வா பார்க்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? கேஸ்ட் சார்ந்தோ, கலர் சார்ந்தோ, சைஸ் சார்ந்தோ, பினான்சியல் ஸ்டேட்டஸ் சார்ந்தோ பார்க்க கூடாதுன்னு நம்ம விரும்புறோம். பட் ஒய் நம்ம எல்லாருக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். அண்ட் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க ஷார்ட்ஸ்ல அட்டாச் பண்ணியிருக்கிற லாங் வீடியோவை மறக்காம பாருங்க. ஹோப் யூ ஆல் ரிசீவ்ட் இட். தேங்க்யூ.